ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வரணும் அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸை டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட கான்ஃபிடென்ஸு. ஸோ நான் வைஸ் பிரசிடெண்ட் இப்போ ஜோக்கரில் ஈவினிங் 7 மணிக்கு ரவுண்ட்ஸை 7:30 ரவுண்ட்ஸை முடித்தோன்னா அடுத்த 1 ஹவர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த காலேஜ் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் உட்காந்துருப்பானுங்க காலேஜ் கவுன்சில் ஹாலில். வந்து நான் ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு அவங்க நினச்சத பேசுவாங்க. ஒரு தண்ணி வரலன்னு சொல்லுவான், லைப்ரரியில் இல்லையம்மா, லெட்ரினுக்கு தண்ணி வரலையம்மா, கேன்டீனில் சாப்பாடு கூட வைக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் பண்ணி மேயுதுன்னு சொல்லுவான், என்னென்ன சொல்லணுமோ அவ்வளோ சொல்ல. ஸோ இப்படி வர்றப்போ எங்களுக்கு ஒரு பெக்யூலியர் சிஸ்டம் வந்துச்சு. சரி, நான் அது போய்ட்டு 1970 இது வந்து 65ல் தான் அந்த காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து உள்ளார விட்ருக்குது. ஸோ அந்த 5 வருஷம் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு பேட்சுக்கு வந்து ஒரு 175ங்கிறப்போ ஒரு 500-600 ஸ்டூடெண்ட்ஸு. இவங்களுக்குள்ள ஒரு பெக்யூலியர் சிஸ்டம் ஆஃப் குரூப் கிளாஷு. அதாவது இவங்க வந்து பக்கத்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தவங்க, பேராவூர்ணி, குருவிக்கரம்பை, பட்டுக்கோட்டை, நாடியம், அப்படி இந்த ஸ்டூடெண்ட்ஸு லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு குரூப்பு. இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் அந்த மாதிரி. ஏன்னா இது வந்து 4வது மெடிக்கல் காலேஜ். மெட்ராஸ், ஸ்டான்லி, மதுரை, அடுத்து தஞ்சாவூர் வந்து 4வது காலேஜ். இப்போ கோயம்புத்தூர் கிடையாது, வேறு எந்த காலேஜுமே கிடையாது, ஸ்டான்லி இதுவும் கிடையாது, கீழ்ப்பாக்கம் கிடையாது. ஸோ இது வந்து எப்படினாக்கா இந்த வெளியூர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு குரூப்பாகவும் லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குரூப்பாகவும். இவங்க வெளியே சாப்பிட போகிறப்ப தெரிஞ்சவங்க போகிறான்ல, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எதுக்கு காரணம் இருக்காது. சீட்டுக்காக ஒரு சேர் இழுத்து போட்டிருப்பான், அதில் ஒரு தகராறு வந்திருக்கும். இல்லை டீ முன்னாடி கொடுத்துருப்பானுங்க, அதில் ஒரு தகராறு வந்திருக்கும். எல்லாமே சின்ன பிள்ளைங்க தானே, எல்லாம் பியூசி படிச்சுட்டு வர்றவங்க, ப்ரீ மெடிக்கல் ஜாயின் பண்ணி அந்த ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணவங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை வர்றப்போ வேணுன்னா அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான் அப்படின்ட்டு குரூப்பாக சேர்றது. ஸோ ஒரு குரூப்பீஸாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க. குரூப்பீஸ்னாக்கா அந்த குரூப் வந்து என்னென்னாக்கா கம்யூனல் கிடையாது, ரீஜனல். லோக்கலாக ஒரு குரூப்பு, அதாவது பட்டுக்கோட்டை, பேராவூர்ணி, தஞ்சாவூர், இந்த மாதிரி லோக்கல் குரூப்பு ஒரு குரூப்பு. அதர் குரூப் வந்து என்னென்னா திருநெல்வேலி சொன்னேன். இந்த ப்ரொஃபஸர்ஸ் வந்து முக்கால்வாசி ப்ரொஃபஸர்ஸ் வந்து வெளியூர். அதனால் இவங்க வெளியூர்லேருந்து வந்த ப்ரொஃபஸர்ஸ் வந்து தே ஆர் ரிலேட்டட் டு தி அவுட் சைட் ஸ்டூடெண்ட்ஸு. இவங்களுக்கு என்னென்னாக்கா ப்ரொஃபஸர்ஸுக்கு ரிலேட்டிவ்ங்கிற ஒரு இதை வந்து என்கிட்ட கரெக்டாக கண்டுபிடிச்சி சொன்னது என்னென்னா, அப்போ ஜெனரல் அசோசியேஷன் வைஸ் பிரசிடென்ட்டு டாக்டர் ஏ சுப்ரமணியம்னு எக்ஸலண்ட் ஜென்டில்மேன். ஹி பிலாங்ஸ் டு திருநெல்வேலி, ஆர்த்தோபெடிக் ப்ரொஃபஸரு, ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஜென்டில்மேன் ஹூ க்ரூட் திஸ் காலேஜ், திருநெல்வேலி பிள்ளைமார். அவர் தான் சொன்னார், வரதராஜன், இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே ஒரு சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங் இருக்குது. தெர் இஸ் எ கிளாஷ் ஃபார் ஸ்மால் திங்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சுக்கிறாங்க, ஒத்துமை இல்லாமல் இருக்குது, அதை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னாரு. என்ன பண்ணலாம் சார்ண்ணே? இல்லை, யூ கோ இன் டு த மேட்டர் அண்ட் தென் ரிப்போர்ட் டு மீ அப்படின்னாரு. நானும் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட். ஒரே தெருவில் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் வந்து 3rd ஸ்ட்ரீட்டில் அவர் ஃபஸ்ட்டு ரூமில் இருந்தார். நான் வந்து நடுப்புற நர்சிங் இருந்தேன். என்னது வந்து இப்போ ரங்கபாஷை இருந்து வக்கேட் பண்ண வீடு நர்சிங் இருந்தது, அதனால் நான் நர்சிங் இருந்தேன். அவர் வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்தார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் தான் வைஸ் பிரின்சிபாலில் இருந்தார், சின்ன பிள்ளை. அப்புறம் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். சரி, இன்னும் ஒரு என்கொயரி கமிட்டி போட்டார். இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸஸுக்கு வந்து போட்டு, இப்போ பூபதிங்கிறவர் நான் சொன்னேன் அந்த காலத்துலேயும் எனக்கு வாத்தியார் அப்படின்ட்டு. பூபதி வந்து டிப்டி சூப்பரண்ட் அது டீன் ஆஃப் ஆரம்பித்தப்போ. ஸோ டீன் தலைமையில் வார்டன் வந்து ரங்கநாதன், நான் டீனு, வார்டன், ஜெனரல் வைஸ் பிரசிடெண்ட்டு, நான் ஜெனரல் வைஸ் பிரசிடெண்ட்டு. நாங்கள் 3 பேரும் உட்காந்து போட்டு என்கொயரி பண்ணாக்கா டீப் ரூட்டட் என்ன அப்படின்னாக்கா, இந்த லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெல்ட் இன்செக்யூர் பிகாஸ் தே ஆர் நியூ டு த காலேஜ். ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருநெல்வேலி, இந்த மாதிரி மதுரை, கோயம்புத்தூர், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்கனாக்கா, அவங்க வந்து தே ஆர் ரிலேட்டட் டு த ப்ரோசஸ் ஆர். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே என்னென்னாக்கா, ஸ்டாஃப் சப்போர்ட் வந்து ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரியும், இன்னொருத்தருக்கு இவங்களுக்கு ஸ்டாஃப் யாரையும் சப்போர்ட் பண்ணல இருக்கிறது மாதிரி ஒரு இமேஜ் ஃபுல்லாக என்கொயரி பண்ணி முடித்த உடனே சொன்ன சுப்பிரமணியத்தில் சார் இந்த மாதிரி இருக்குன்னு அவர் சொன்னார். இதான் இருக்குது, அதில் 1 or 2 பாய்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஒரு ப்ரொஃபஸர் பேரை சொல்லி அவங்களுக்கு அவர் விஷயம் தெரியாமல் இவங்களை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படின்ட்டு அந்த ப்ரொஃபஸரை மீட் பண்ணோம். சார், நீங்கள் தெரியாதனமாக நீங்கள் வந்து இந்த பசங்களை சப்போர்ட் பண்ணுறீங்க, இவங்க தெரியாதனமாக இந்த குரூப்பை சப்போர்ட் பண்ணுறீங்க, இவங்க வந்து உங்கள் பேரை சொல்லி இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை மிரட்டுறாங்க, அது வந்து ஒருத்தருக்கு அடிதடியில் போகுது சார், இது தேவையில்லாத சமாச்சாரமாக இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் அங்கே நடந்த சமாச்சாரம். அவர் என்ன செய்யலாம் அப்படின்னாரு. இல்லை சார், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல வச்சு இந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது, அதனால்
மாற்றிட்டா தான் நல்லது அப்படின்னேன். அப்போ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னாரு. இது நாங்கள் வந்து பண்ணிவிட்டு அப்புறம் சஜஸ்ட் பண்ணோம் அவர்கிட்ட. சரி, அப்புறம் சுப்பிரமணியம் அவரோட ரிலேட்டிவ்ஸ் 2 பேரும் பிள்ளைமாருங்க. இந்த பையன் வந்து திருநெல்வேலி பையன், இவன் தான் லீடர். அது அசிஸ்டன்ட் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தான். சுப்பிரமணியன் பேர், சொல்கிறதுல தப்பு இல்லை, சுப்பிரமணியன் பேர், ஏஜிஎஸ். இவன் வந்து பாடி பில்டரு. ஸோ இவனை சுற்றி ஒரு கூட்டம். இந்த பக்கம் வந்து செல்லப்பன்னு சொல்லிவிட்டு இவன் வந்து பட்டுக்கோட்டைக்காரன், இவனை சுற்றி ஒரு கூட்டம். ஸோ 2 பெரிய லீடருங்க உருவாகிட்டாங்க. இந்த 2 பெரிய லீடர் சுற்றியும் ஒரு மக்கள் கூட்டம், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டம். இது தேவையில்லாத சண்டை. அதாவது ஒருத்தன் வந்தானாங்க எப்படி சண்டை போடுறதுன்னே ஆரம்பிச்சிட்டானுங்க. சொன்னால் இப்போ லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸை மாற்ற முடியாது. ஏன்னா அவங்க வந்து போயிட்டு பஸ்ஸில் சாயந்தரம் ஊருக்கு போகிறவனுங்க. அதே நேரத்தில் வந்து இவங்கள வந்து நம்ம அவன் இருந்தாலும் தொடர்ந்து சண்டை தான் போட்டுட்ருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இவர் சுப்பிரமணியத்தையும் வச்சுக்கிட்டு அப்போ டாக்டர் ஆறுமுகம் தான் அவங்கள சப்போர்ட் பண்ணதான் அவன் சொல்லிகிட்டு இருந்தான். ஆறுமுகத்திட்ட சொல்லி இதுமாரி கூப்பிட்டு நீங்கள் வார்ன் பண்ணுங்கள் சார், நாங்கள் வேறு காலேஜுக்கு மாற்றிடுவோம் இந்த ஸ்டூடெண்ட்டை. அது மாதிரி அவங்க கூட இருக்கவங்களும் இன்னும் 2 காலேஜுக்கு மாற்றிடுவோம், மதுரைக்கு 2 பேரை மாற்றி செங்கல்பட்டுக்கு மாற்றிடலாம், மெட்ராஸ் மாற்றிடலாம் சார் அப்படின்னு. சரின்னுட்டு அப்போ இது வந்து அப்புறம் உடனே அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம வேறு காலேஜுக்கு மாற்றுறது, எந்த காலேஜ் மாற்றணும்னு தெரில. அந்த காலேஜை விட்டு இம்மீடியட்டாக நாங்கள் மாற்றுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதாவது இந்த 2 குரூப்பில் இந்த குரூப்பே பிரிச்சுட்டோம். வெளியிலேருந்து வந்த குரூப்பை வெளியூருக்கு போட்டோம். ஏன்னா அவங்க எங்கேயா வந்துட்டு போகிறாங்க, அதை பற்றி பரவாயில்ல. உள்ளூர்லேருந்து வந்த குரூப்பை உள்ளூரில் வச்சுக்கிட்டோம். பட் 2 பேரையும் வார்ன் பண்ணிட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணாது. இது எதுக்கு சொல்ல வரேன், இது பண்ணிவிட்டு நான் ஒரு தடவை வந்து இது வந்து அந்த பையன்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. என்னோடய லைஃப்பில் பின்னாடி வந்து இதில் நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். 2வது பொலிட்டிக்கலி அப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஏன்னா பிகாஸ் ஐ வாஸ் ஆஸ்ட் டு கம் டு தி காலேஜ் வந்து காலேஜில் டாக்டர்ஸ் இல்லைன்னு சொல்லி என்னை வர சொல்லியிருந்தாங்க. அதனால் எனக்கு நல்ல லீடர்ஸ் எல்லோரையும் எனக்கு நல்லா தெரியும். அதனால் 2வது நான் இவங்ககிட்ட யார்ட்டுமே சிபாரிசுக்கு போகிறதில்ல. பொலிட்டிக்கலாக வந்து ஸ்டூடெண்ட் சம்மந்தமாக நான் வெளியில் சிபாரிசுக்கே போகிறதில்ல. இதுமாரி அடிச்சுக்காதீங்கப்பான்னு சொல்லிவிட்டு ஐஸ்வரம் வேற்ற சுப்பிரமணியத்தில் சொன்னால் சுப்பிரமணியம் கன்வின்ஸ் ஆகிட்டார். சுப்பிரமணியமாக நானும் ஆரம்பத்தில் சொன்னோம் இதுமாதிரி மாற்றிக்கங்க சார்னு. அந்த பையனை வேறு காலேஜுக்கு அந்த குரூப்பை வந்து ஒரு குரூப்பை வெளியூருக்கு மாற்றிட்டு உள்ளூர் குரூப்பை கண்டித்து ஒழிச்சிட்டு சரியாக பண்ணோம். அப்புறம் இது வந்து நடந்து ஒரு 10-15 வருஷம் இருக்கும். நான் இதில் இறங்குறேன், சிதம்பரம் ஸ்டேஷனில் இறங்கி எதுக்கோ மெட்ராஸ்லேருந்து வந்து சிதம்பரம் ஸ்டேஷன் என் ஃபாதரில் ஊர் இறங்கி இதை சூட்கேஸ் எடுத்துறேன். பின்னாடி ஒரு பையன் ஒடியாந்து சூட்கேஸை பார்க்கணும். யாருன்னா பார்த்தா ஏஜிஎஸ் நல்லா இருக்கியா அப்படின்னேன். சார் உங்களால் நல்லா இருக்கேன் சார், நீங்கள் வந்து நல்ல வேலை என்ன அன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க, நீங்கள் வந்து என்னை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருந்திருந்தால் நான் படிச்சிருக்க மாட்டேன் சார். சும்மா அடித்து பிடிச்சிக்கிட்டு லைஃப் வீணாக போயிருக்கோம், அவன் செல்லப்ப லைஃப் வீணாக போயிருக்கோம், நாங்கள்லாம் கெட்டு போயிருந்திருப்போம், எங்களெல்லாம் வந்து வழி நடத்துறீங்க சார். அன்றைக்கி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலைன்னா நான் நல்லா இருந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ட்ரெயின் புறப்பட்டா என்ன சார்னு சொல்லிட்டு என்னை கொண்டு வந்து இதில் காரில் ஏற்றி விட்டுட்டு திரும்பி போனான். எதுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்டூடெண்ட்டை பனிஷ் பண்ணுறதை பற்றி கவலைப்படாதீங்க. தட்டி கொடுத்து அவனை வந்து தப்பாக வளர்க்குறத விட பனிஷ் பண்ணி அவனை வந்து நியாயமாக வளர்த்திங்கன்னு நல்லது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். காலேஜ்லேயே மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது வந்து நானாக தான் இருக்கும். வேறு காலேஜுக்கு மாற்றினதோ, ஹாஸ்டலை விட்டு எடுத்ததோ, காலேஜை விட்டு எடுத்ததோ. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் யாரையும் கெடுத்ததில்லை. அவங்க கல்யாணத்துக்கு வந்து நான் தான் முன்னிலை வச்சுருக்கேன், அவங்களுக்கு நான் தான் நடத்தி கொடுத்துருக்கேன், கல்யாணத்தை நடத்தி கொடுத்துருக்கேன். அவங்க வீட்டில் வந்து என் ஃபோட்டோ கட்டாயம் இருக்கும். ஏன்னா திருத்தின வாத்தியாரை வந்து அவங்க வந்து நல்ல முறையில் மதிக்கிறாங்களே தவிர அவங்க கூட போய் தண்ணி அடித்தவனையோ ஊர் சுற்றினவனையோ வந்து அவங்க வந்து மதித்ததே கிடையாது. வாத்தியாருக்கு கடமை வந்து ஸ்டூடெண்ட்ஸை கரெக்ட் பண்ண வேண்டியது, ஸ்டூடெண்ட்ஸை நியாயப்படுத்த வேண்டியது. அந்த வேலை வந்து ஒரு பெரிய ஸ்டூடெண்ட்ஸு கிளாஷ். அதாவது இந்த உள்நாட்டு வெளிநாட்டு தேரார் இப்போ பேசிக்கிட்டீங்களே பாலிட்டிக்ஸ், இந்த பாலிட்டிக்ஸ் தாண்டினா பாலிட்டிக்ஸு. அதே நேரத்தில் அந்த ப்ரோசஸ் சம்மந்தம் இல்லை, தேவையில்லாமல் சேர்த்து விட்டுட்டு அவங்க ப்ரோசஸையும் ஆன் பண்ணிட்டேன். சார் நீங்கள் தான் இப்படிலாம் சப்போர்ட் பண்ணிட்டு கூட ஸ்டூடெண்ட்ஸை, யூ ஷுட் சப்போர்ட் தி ஸ்டூடெண்ட்ஸு காசை தவிர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ணக்கூடாது, கண்ணை மூடிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அது டாக்டர் சுப்பிரமணியத்தை தான் பாராட்டுறான். அவர் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்டு, தப்பை கண்டுபிடிச்சது அவர், கரெக்ட் பண்ணது அவர், அதுக்கு சொல்யூஷன் கொடுத்ததும் அவர் தான். இப்போ ரீசெண்டாக இறந்து போயிட்டார். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வி எவர் ஹேட் ஃபார் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் இவ்வளோ பேர் வாங்கியிருக்குனாக்கா டாக்டர் சுப்பிரமணியம் வந்து நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் திருநெல்வேலி பிள்ளைமார். அந்த பசங்கள்லேயே ஒரு பசங்க ஏஜிஎஸ் சுப்பிரமணியம் மிஸ்டேக் தெரிஞ்ச உடனே மாற்றுறதுக்கு சொல்லி ஆர்வம் வந்து பின்னாடி டிஎம்ஏயாக இருந்து மாறினார். அவர்கிட்ட சொல்லி அவர் தான் சப்போர்ட் பண்ணுறாருன்னு வாத்தியாரையும் கரெக்ட் பண்ணி ஒரு என்கொயரி வச்சு நீட்டாக ஸ்டூடெண்ட்ஸை 2 பேரையும் செப்பரேட் பண்ணி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு வந்தாங்க. 2 குரூப்பும் உருப்பிச்சு. ஸ்டூடெண்ட்ஸை பனிஷ் பண்ணுறது எதுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் திருந்தணுங்கிறதுக்கு. அதனால் சும்மா பனிஷ் பண்ணுறதுனால உனக்கு வந்து கௌரவம் வரப்போகிறதில்ல.
நான் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து பனிஷ்மெண்ட்டுக்கும் அலோவ் பண்ணல. அது வந்து அடுத்ததில் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருத்தி கொண்டுட்டு வந்தோங்கிறது இந்த குரூப்பை மாற்றினது வந்து எனக்கு ஒரு பெரிய பேர் கொடுத்துச்சு. அதாவது 2 பேரையும் அதாவது தப்பு செய்ய முடியாது, யாராக இருந்தாலும் மாற்றிடுவோன்னே. 2வது எந்த ப்ரொஃபஸராக இருந்தாலும் அவங்கள வந்து நான் வந்து கண்டிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்க எங்கள் ப்ரொஃபஸர்லாம் பெரிய ஆளுங்க, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே ஒரே வார்த்தையில் நீ வந்து கேட்கலனாக்கா உன்னை இது பண்ணிவிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து அதுவும் இதுக்கெல்லாம் காரணம் ப்ரொஃபஸரோட கூட்டம், பிரின்ஸிபாலோட சப்போர்ட்டு. உடனே அவங்க வந்து மாற்றிட்டாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போவுமே குரூப்பிசத்தை வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. வாத்தியாருங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட குரூப்பிசத்தை அலோவ் பண்ணால் நீங்கள் வாத்தியாராக இருக்க லாயக்கில்லை. ஒரு தொழிலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு தொழிலில் உருப்படாமல் போனீங்கன்னாக்கா அந்த தொழில் வந்து உங்களுக்கு கெடுக்கும். ஆனால் வாத்தியார் தொழிலில் உருப்படாமல் போனீங்கன்னா சமுதாயத்தை கெடுத்துடும். வாத்தியார் தொழில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு நீங்கள் யோக்கியமானவனாங்கிறத பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி சமுதாயத்துக்கு நல்லது செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, இல்லாட்டி போனால் அந்த தொழிலை விட்டு ஒதுங்கிடுங்க. நன்றி, வணக்கம்.